தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு வாழ்க்கையின் அன்பு வணக்கங்கள். எஸ்ஐஆர் தான் பரபரப்பாக எல்லோரும் பேசுகிறாங்க. வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து எந்த அச்சமும் தேவையில்லை, எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இப்போதைக்கு இது தேவையில்லை, நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தில் முதல்வர் வலியுறுத்தி இருக்கிறார். இல்லை இது கேட்கல அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போகும் அப்படின்லாம் சொன்னார். நீதிமன்றத்துக்கு அவங்க வேண்டான்னு போனால் நாங்கள் வேணும்னு போவோம் அப்படிங்கிறாரு ஜெயக்குமார். ஊழலை மறைக்க தான் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க அப்படின்னு எல்முருகன் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. எதிர்கட்சிக்காரங்க ஏன் பயப்படுறாங்க எஸ்ஐஆர்னா அப்படின்னு செய்திகளில் பார்க்கும்பொழுது இன்னைக்கு நாளிதழில் ஒரு 48 பேர் இந்த எஸ்ஐஆருக்கு பயந்து மேற்கு வங்கத்திலேருந்து வெளியேற முயற்சி அவர்களை கைது செஞ்சாங்க. அதே மேற்கு வங்கத்தில் 2 நாட்களுக்கு முன்பு இந்த எஸ்ஐஆருக்கு பயந்து ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார், 70 வயது முதியவர். அது போன்ற ஒரு செய்தியும் வருது. எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய காரணங்கள், ஆளுங்கட்சிகள் சொல்லக்கூடிய காரணங்கள், தேர்தல் ஆணையம் சொல்வது, இது எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கின்ற போது நாம இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். வாசகர்களுக்கு அரசியல் அன்றாட நடவடிக்கைகள் நினைவுக்கு வருவதற்காக தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, எப்படி இருக்க வேண்டும் என்று ஜனநாயக சக்திகள் விரும்புகின்றன. இப்போது உள்ள ஞானேஸ்வர் தலைமையிலான தேர்தல் கமிஷன் எப்படி செயல்படுகிறது, இந்த 3 பாயிண்ட்டை வாசகர்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா இது எஸ்ஐஆர் எதிர்க்கப்பட வேண்டியதா, ஏன் இதற்கு அச்சப்படுகிறார்கள் என்ற கேள்விக்கு விடை தெரிஞ்சிடும். நீங்க கேள்வியில கேட்ட மாதிரியே ஜெயக்குமார் போன்றவர்கள் பழுத்த அரசியல்வாதின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ராயபுரம் அப்படின்னு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அவர் தான் மிகப்பெரிய ஆளுன்ற நினைப்பு எனக்கு போன்ற ஆட்களுக்கு கூட சென்னையில் இருந்தப்போ இருந்தது. ஆனால் இதில் அவர் பேட்டி கொடுக்கும்போது பார்த்தோம்னு சொன்னா குறைந்தபட்ச அரசியல் ஞானம் என்பது இல்லாமல் அன்றாட பேப்பர்ல பார்க்கின்ற போது சில விஷயங்களை தெரிந்து கொண்டாலே நீங்க இந்த ஊழலுக்கும் இந்த எஸ்ஐஆருக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க ஊழல் சப்ஜெக்டை பேச வேண்டிய இடமோ அல்லது அதை மறைப்பதற்காக பேச வேண்டிய இடமோ ஒண்ணுக்கு ஒண்ணு அன்ரிலேட்டட். அது ஜெயக்குமார் கேள்வி நீங்க அதுல வந்ததுனால சொல்றேன். இப்போ நம்ம ஞாபகத்துக்கு நம்ம கொண்டு வந்துருவோம் சில விஷயங்களை. என்ன, எஸ்ஐஆர் என்பதை 12 மாநிலங்களுக்கு தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறதே, இது சட்ட ரீதியான சரியான அணுகுமுறையா? இதுதான் நம்மளுக்கு அந்த கேள்விக்கான பதில். நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலா வரணும். சட்ட ரீதியான அணுகுமுறைக்கு இது உகந்ததா அப்படின்ற கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன திடீர்னு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து சட்ட ரீதியான்னு கேக்குறீங்களே அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே பீகார்ல உள்ள சப்ஜெக்ட், தேர்தல் கமிஷனுக்கும் நமக்கும் உள்ள தாவா முடிவு பெறாமல் நீடித்து கொண்டிருக்கிறது. நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு தாவா நீடித்துக்கிட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களுக்கு எதிராகவோ எனக்கு எதிராகவோ சிவில் கோர்ட்ல கூட நடக்கக்கூடாது என்பது சட்டம், சட்ட அமுலாக்கம். நான் சொல்றது சிவில் பொறுப்புகளுக்கு. தேர்தல் கமிஷன் என்பது பேஸ்ட் ஆன் லா, ஜனநாயக உரிமைகளை கணக்கில் கொண்டு அமுலாக்கப்பட வேண்டும். அப்படி அமுலாக்கப்படும் போது இந்த கேள்விக்கான பதிலை நாம உடனே எடுத்துக்கலாம். நீங்க பீகார் சப்ஜெக்டை கிளியர் பண்ணுங்க, உங்களுக்கு சாதகமாகவோ எனக்கு சாதகமாகவோ. நான் சொல்றது உங்களுக்கு எனக்குன்றது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஒன்றிய அரசினுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு கம்ப்ளீட் கிரீன் சிக்னல் கொடுக்கக்கூடிய ஞானேஸ்வர் அரசு, இல்லை பீகார்ல நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைத்து விட்டது, இப்ப சட்ட ரீதியா எல்லா கிளியரன்ஸும் இருக்கு, ஆகவே நான் 12 மாநிலத்துக்கு இதை கொண்டு வரலன்னு நீங்க சொல்லலாம்ல. ஏன் சொல்லல? வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீடிக்கிறது. நாட் கிளியர்டு பை சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சார் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்,
மற்ற மாநிலங்களுக்கு இது விஸ்தரிக்கப்படுகிறதே, இது சரியான கேள்வி கேட்கிறாங்க ஜேர்னலிஸ்டுங்க. அப்போ நீதிமன்றத்திலிருந்து நமக்கு கிடைச்ச பதில் என்ன? தேர்தல் கமிஷன் இந்த உத்தரவை கணக்கில் கொண்டு, சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய இப்பத்த வழிகாட்டுதலை கணக்கில் கொண்டு மற்ற மாநிலங்களுக்கு இதை முறையாக அமல்படுத்துவார்கள். சரி, அதுல நம்மளுக்கு அப்பீல் என்ன? 62 லட்சம் பேரை நீங்க நீக்குனீங்க. சில நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களுக்கு வாக்களிக்காதவர்கள் நீக்கப்பட்டால் அவர்கள் மீண்டும் வருவதற்கு புதிய முறையை அமல்படுத்துகிறீர்கள். சில அடிஷனல் டாக்குமெண்ட்ஸை கேட்டீங்க. ஆதார் என்பதை ஒரு அடிப்படை ஆவணமாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ தேவையை ஒட்டி அதை அனுமதிக்கலாம்னு அந்த ஒரு பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு, இனிவரும் இந்த 12 மாநிலங்களில் இது அமுலாகுன்ற நம்பிக்கையை தான் சட்டமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதுக்கு யார் பதில் சொல்லணும்? ஞானேஸ்வர் தலைமையிலான இப்ப நீங்க 12 மாநிலங்களுக்கு பாருங்க, ஆயிரக்கணக்கான அதிகாரிகள், அவங்க பதில் சொல்லணும். நான் கேள்வி கேட்கும் போது தமிழ்நாட்டில் இப்ப அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும்போது அவங்க கேள்வி கேட்டாங்க, அதுக்கு யாருமே பதில் சொல்ல முடியல. ஒன்றிய அரசு சார்பாக வந்த அதிகாரிகள் சொல்ல முடியல, தலைமை தாங்கி நடத்தின முதலமைச்சர் சொல்ல முடியல, அர்ச்சனா நாயக்கா, அர்ச்சனா ஒரு அம்மா, நான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன், அந்த அப்ளிகேஷனை நீங்க பில்அப் பண்ணி கொடுக்கலன்னா நீங்க நீக்கப்படுவீர்கள். எது அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு அடுத்த நாள் அந்த அம்மா அப்படி பேசுறாங்கன்னு சொன்னா, இந்த அம்மாவுக்கான அதிகார அரசு ஊழியர்களுடைய நடத்தை சட்ட விதிகள் அந்த அம்மாவுக்கு தெரியுதா? தெரியல. எங்கிருந்தோ கொண்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல போட்டு இந்த தேர்தல் கமிஷன் நடவடிக்கையை பிஜேபியினுடைய ஆபீஸ் மாதிரி நடத்தக்கூடிய ஒரு போக்கின் வெளிப்பாடு தான் அது. இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் விட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அம்மா அதற்கான அந்த பதிலை இன்னும் கொஞ்சம் தைரியமாவோ சத்தமாவோ பேச முடியல. இப்ப நாம கேட்ட கேள்விகளுக்கு கிளியரன்ஸா பதில் கொடுக்கல. தற்காலிகமா எஸ்ஐஆர் நிறுத்தப்பட வேண்டும், 12 மாநிலங்களுக்கு இந்த நடவடிக்கைகள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடாது. எனக்குள்ள ஒரு வாய்ப்பு என்ன? சட்ட ரீதியா நான் அனுமதி வாங்குவது. கவர்னருக்கு எனக்கும் உள்ள பஞ்சாயத்தை நாங்க சுப்ரீம் கோர்ட் மூலமா தான் முடிச்சுக்கிறோம். அப்போ கவர்னர் விஷயம் மாதிரி தேர்தல் கமிஷன் சப்ஜெக்டும் எப்படி கவர்னர் ஆபீஸ் ஒரு பிஜேபி ஆபீஸ் மாதிரி செயல்பட்டதோ அதுபோல தேர்தல் கமிஷனுடைய இந்த அலுவலகமும் அதிகாரிகளும் நமக்கு ஒரு சுமையாக மாறி இருக்கிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய முடிவினை ஏற்று நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எதுவுமே நடத்தக்கூடாது. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தான் உங்களுக்கு அந்த வாக்காளர் லிஸ்ட் ஃபைனல் பண்ணி நீங்க வெளியிட போறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் நவம்பர் டு டிசம்பர் கடுமையான மழை மாதம். ஆகவே அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்த வேண்டும் என்கின்ற தமிழ்நாட்டினுடைய குரலுக்கு மரியாதை கொடுத்து அது நிறுத்தப்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய துணையோடு அதை நிறுத்துவதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். கூடுதலான செய்தி, நீங்க மேற்கு வங்கத்துல அந்த அம்மா டாக்குமெண்ட் 16 பக்கம் அடிச்சு கொடுத்துருக்காங்க தேர்தல் கமிஷனுக்கே. நீங்க அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லணும்? இந்த 16 மம்தா பானர்ஜி சொல்வது பொய், அல்லது அவங்க சொன்ன இந்த பிரச்சனையில நாங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம், இதென்ன வரணும்? இல்ல. அங்க கூடுதல் செய்தி என்னன்னா, ஒரு காலேஜ், அந்த காலேஜினுடைய ஹாஸ்டல், அந்த காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் பர்மனண்டா இருக்க மாட்டாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க படிக்க வந்துட்டு வெளில போயிடுவாங்க. இந்த காலேஜ் அட்ரஸ்ல பிஜேபி முன்னாள் டிஎம்சில இருந்து இப்ப பிஜேபிக்கு போன ஒரு பழைய எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு 6850 பேருடைய வாக்குகள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னையே. அப்போ தேர்தல் கமிஷன் ஞானேஸ்வர் தலைமையில் வெரிஃபை பண்ணாம சேர்த்துருவாங்க. நீங்க சேர்த்த ஆளுங்களை டெலீட் பண்ணுவாங்க. பீகாரினுடைய நீட்டிப்பு தான் மேற்கு வங்கம், பீகாரினுடைய நீட்டிப்பு தான் 12 மாநிலங்கள். ஆகவே ஒன்றிய அரசு திருந்தல. இது நிறுத்தப்பட வேண்டிய நடவடிக்கை. எல்லாவற்றையும் சரி செய்த பின்பு அந்த எஸ்ஐஆர் என்பது அனுமதிக்கப்படலாமா என்பது விவாதத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஏற்கனவே உள்ள வழிகாட்டுதல்கள் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் கொண்டு வரப்பட்டா அடிஷன் டெலிஷன் ஓகே. புதிய சட்டங்களின் அடிப்படையில் டெலிஷனுக்கு நான் நிறைய டாக்குமெண்ட் கொடுக்கணும்,
அடிஷனுக்கு கடுமையான நிபந்தனைகள் இவை பாரபட்சமான வாக்காளர்கள் சேர்க்கும் முறை. ஆகவே அந்த முறைகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. சேர் வந்தா ஓட்டுரிமை பறிக்கும் சதி திட்டம் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு முதலமைச்சரும். இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த ஒரு விஷயத்தில். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவருடைய கட்சி அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் இன்னைக்கு சென்றிருக்கிறாங்க. சில கேள்விகளை அங்கே நிர்வாகிகள்கிட்ட எழுப்பியிருக்கிறாங்க. இந்த விவகாரமும் பரபரப்பாக பேசப்படுது. கரூர் விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகம் 41 உயிர்கள் பறி போனதுக்கு அப்புறம் பரபரப்பாக பேசப்பட்ட நிகழ்ச்சி அவர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை ஏற்றுக்கிட்டவங்க, அந்த அமௌண்ட்டை வேணான்னு சொன்னவங்க, இதுதான் மக்கள் மத்தியில் நின்னது. இப்ப மறைஞ்சு போச்சு. ஏன் மறைஞ்சு போச்சு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கை ஒரு நடிகரை பார்ப்பதற்கான கூட்டத்தை சரியாக அந்த டீம் நடத்தி கொண்டு போகவில்லை. அதுல போய் விழுந்து ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப நீங்க கூடுதல் செய்தி பார்க்கணும்னு சொன்னா, ஸ்ரீகாகுளம் ஆந்திராவில் ஒரு பகுதி. அந்த ஸ்ரீகாகுளம் ஃபேமஸான ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயில் விசாலமான கோயில். கூட்டம் அதிகமாக இருந்து இன்னைக்கு 12 பேர் இறந்துட்டாங்க. முதல் அறிக்கையை அரசாங்கத்துக்கிட்ட மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, இந்த மாதம் இந்த நாளில் இவ்வளவு கூட்டம் வரும் என்று சொன்னால் அதற்கான தயாரிப்பு நடவடிக்கைகளை ஏன் செய்யவில்லை அப்படின்னு யாரை கேட்கிறாங்க? ஆந்திர அரசை கேட்கல, ஆந்திர கோயில் நிர்வாகத்தை கேட்கிறார்கள். ஆந்திர கோயில் நிர்வாகம் தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருப்பது கொஞ்சம் அசாக்கரையா இருந்ததுனால அந்த 12 உயிரிழப்பு ஏற்பட்டது. இது அப்படியே நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் இன்சிடென்ட்டுக்கு வாங்க. அதாவது விஜய் என்கின்ற ஒரு பிம்பத்தை, திரை அரசியலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆன்டி டிஎம்கே ட்ரெண்ட்ல அவரை பேச வைப்பது மட்டும்தான் இவர்களுடைய வேலை. எப்படி நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசுக்கு நம்ம RN ரவி உதவுகிறாரோ, அது மாதிரி இந்த துண்டு துக்காணி அப்படி இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை இணைக்கக்கூடிய புரோக்கரா நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த குருமூர்த்தி துக்ளக் ஆசிரியராக இருக்கக்கூடிய பணியை விட அவர் இவங்களுக்கெல்லாம், அதாவது ராமதாஸுக்கும் நம்முடைய அன்புமணிக்கும் பிரச்சனைன்னு சொன்னா அவர் ஒரு ஜட்ஜி மாதிரி தலையீடு செய்வார். அது மாதிரி இந்த சப்ஜெக்டை தலையீடு செஞ்சு இந்த சப்ஜெக்ட்ல அனுபவம் இல்லாத ஒரு நடிகரை நம்பி அவரை பார்க்க போனதுனால தன்னுடைய உயிரை இழந்த ஆட்களுக்கு நடுவே சிபிஐ எல்லாம் அங்க அவரை வெரிஃபை பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. என்டையர் திங் அவங்க அப்பா மூலமாகவே சிபிஐ இயக்கி கொண்டிருக்கிறது. எப்போ இயக்க ஆரம்பிச்சாங்க? அரசியல் கட்சி என்பது நீங்க நெய்வேலி ஷூட்டிங் நடந்து 3.25 வருஷம் ஆகுது. இப்ப அடுத்தது ஜனநாயகமா படநாயகம்னு படம் வருகிறது. இந்த ஜனநாயகம்ன்றது இன்னைக்கு உங்களுக்கு பணநாயகம்ன்ற பேர் தான் பொருந்துதுன்னு முகநூல்ல பேச ஆரம்பிச்சுட்டான். அதனால சிபிஐனுடைய கட்டுப்பாட்டுக்குள் விஜய் போய் பல வருஷங்கள் ஆச்சு. சர்க்கார் படம் வந்ததிலிருந்து திமுக எதிர்ப்பு அரசியல் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்பவர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது இவங்களுடைய வாடிக்கை. அந்த வகையில் இந்த வேலை நடக்குது. சிபிஐல இருந்து 6 இடங்களுக்கு போய் ஆளை தேடுறான். இப்போ என்னுடைய முகவரி உங்களுக்கு தெரியும், உங்க முகவரி என்னுடைய முகவரி ரெண்டுமே சிபிஐக்கு தெரியும். நம்ம 2 பேரை ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க, ஒன்னு நான் ஆபீஸ்ல இருப்பேன், இல்லாட்டி வீட்டுல இருப்பேன். நீங்க உங்க ஆபீஸ்ல இருப்பீங்க, நான் என் வீட்டுல இருப்பேன், இல்லாட்டி நான் என் ஆபீஸ்ல இருப்பேன். நம்மளெல்லாம் உடனே கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை கொண்டதுதான் சிபிஐ. சிபிஐ தன்னை பார்க்க வருகிறது என்கின்ற ஒரு வதந்திய அமித்ஷாவுடைய வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, முகநூலுக்குள் இயங்குவதாக இருக்கக்கூடிய வதந்தி அணி, அந்த அணிக்கு சோறு போடுகின்ற வேலை இது. இவர் பெரிய தலைவராகவும் அதை மானிட்டர் பண்ணுவதற்கு அவங்க வருவதாகவும் ஒண்ணுமே கிடையாது. தமிழக அரசியலில் அவர் ஆரம்பித்த வேகத்தில் அவரிடம் இருந்த ரசிகர்கள் குழு இந்த 41 மரணத்துக்கு பின்பு பாத்தீங்கன்னு சொன்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகாம நின்றுட்டு இருக்கு. அந்த ஸ்டார்ட் ஆகாம நின்றுட்டு இருக்கிறத ஸ்டார்ட் பண்றதுக்கு சிபிஐ உதவிக்கு அழைச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய துணை நிறுவனங்கள் தான், பிஜேபி ஆதரவு சக்திகள். நீங்க அதிமுக இந்த எஸ்ஐஆர் சப்ஜெக்டே அவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டு அரசியல்ல அதிமுக முதல் நிலையில இருந்தது, இன்னைக்கு 3ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ராமதாசும் அன்புமணியும் நிறைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. சிபிஐ வட்டத்திற்குள்ள ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளுக்கு ஆதரவு என்ற நிலை எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல அரசியல் ஆட்கள் மாதிரி அவங்க கிட்ட ஒரு தகவலை நீங்க வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். அதனால அது ஒரு பெரிய மாற்றத்தையோ
அது ஒரு பெரிய பரபரப்பையோ உருவாக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கரூர் நிகழ்ச்சி போல இன்னொரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று அனைத்து அரசியல் கட்சி ஆட்களும் நினைக்கிறாங்க. அதை நோக்கி தான் நம்முடைய போகணும். நம்ம இளைஞர்களை அந்த திசையிலிருந்து மாற்றுவதற்கான முயற்சி இன்னைக்கு நம்ம கிட்ட தேவை. அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலா அமலாக்கணும்னு சொன்னா சரியா இருக்கும்ன்றதுதான் நம்முடைய நிலைப்பாடு. எல்லோரும் சொன்னாங்க சிபிஐக்கு இந்த வழக்கு போனது விஜயை பாதுகாக்கிறதுக்கு தான். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சிபிஐ நெருக்கடி தருமா? ஏதோ சிசிடிவி கேமரா, அந்த பஸ்ல இருந்த சிசிடிவி கேமரா காட்சிலாம் வேணும் அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காங்களாம். இல்ல நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் நிகழ்ச்சி சிபிஐக்கு பிஜேபியினுடைய ஆதரவோட நீதிமன்றத்தினுடைய பாரபட்சமான அணுகுமுறையோட மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டால் முதல்ல நீங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆர்ல யார் A1, யார் A2, யார் A3? கட்சியினுடைய நிறுவனர் A1ல இல்ல. இந்த பிரச்சனைக்கு மூல காரணமானவர் A1ல கொண்டு வராம ஒரு வழக்கு போடுறீங்கன்னு சொன்னா, ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்கன்னு சொன்னா, சாதாரண சிறு வழக்குல கூட முதல்ல சட்டம் போடுறவங்க தான் A1 போடுவாங்க. ஒரு ரூட் காஸ் ஆஃப் தி மர்டருக்கு உதவியாக இருந்தவர்ல செயல்பட்டவர் நம்முடைய விஜய். புஷி ஆனந்த போடுறீங்க A1. மூணாவது ஆளா A3 யார போட்டிருக்கீங்கன்னு சொன்னா நம்ம லாட்டரி அதிபர். இப்ப மெயினான ஆளா இங்க இந்த நிகழ்ச்சியினுடைய இவங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு ஓரமான கதாபாத்திரம். கதாநாயகன் கதாபாத்திரத்தை கொண்டு வராமல் இருப்பது சிபிஐ ஏன்? அப்போ சிபிஐயினுடைய கட்டுப்பாட்டில் கதை வசனத்தில் நடிக்கிறவர் தான் விஜய். அதனால சிபிஐ இவங்க மேல நல்ல விசாரணையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலோ ஏதும் கொடுக்க மாட்டாங்க. இந்த சப்ஜெக்டை மறக்கடிக்க செய்வார்கள். மக்கள் மனசில் இருந்து மறக்கடிக்க செய்வார்கள். நீங்க பஸ்ல 2 குழந்தைய இழந்த ஒரு அம்மா ஆடிய ஆட்டத்தை போட்டு அரசியல் கூட்டத்திற்கு நிறைய பெண்கள் போன ஆட்கள் பழைய அரசியல் இன்வால்மெண்ட்டையும் புதுசையும் கம்பேர் பண்ணா என்ன ஆகும்? உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், கிராமங்கள்ல கூத்து நடக்கும். ராமாயணம், மகாபாரதம் நடப்பு அரசியலே அதுல பேசக்கூடிய மிகப்பெரிய கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. கர்ணனா நடிக்கிறவன், கிருஷ்ணனா நடிக்கிறவன், ராமனா நடிக்கிறவன். ஆனால் இன்னைக்கு என்ன விஷயம்? இந்த போயிட்டு எனக்கு அந்த குழந்தைகள் மறந்து போனது, இறந்து போனதை பற்றி கவலை இல்லைன்னு பேசும்போது இது விவாதிக்கப்பட்டு மறுபரிசீலனை செய்யப்பட்டு ஒரு சரியான திசை வழியில அந்த வாக்காளர்களை, மக்களை கொண்டு போக வேண்டியதுதான் நம்முடைய பணி. இத மீடியாக்கள் வேற ரூபத்திற்கு பயன்படுத்துறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெய்டு மீடியாஸ், மோடி மீடியாஸ், இவங்க என்ன பண்றாங்கன்னா அவரை நோக்கி போகக்கூடிய ஆட்கள் அந்த மாசு, அந்த கண்டினியூட்டி, அதை தாண்டி அங்க என்ன அரசியல் பேசினாங்கன்றது கிடையாது. ஒவ்வொரு ஆளையும் பார்த்து நீங்க ஆறுதல் சொன்னாரு. ஒரு 40 பேர் இறந்த ஒரு கூட்டத்துக்கு அந்த அஞ்சலியோ உதவியோ செய்யக்கூடிய நீங்க ஒரு ஆளை ஏன் பார்க்கணும்? அந்த நிகழ்ச்சி நடந்தது ஒரு ஜெனரல் அட்வைஸ் நீங்க மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அது ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியா நீங்க மாற்றி இருக்கணும்ல. எல்லா அரசியல் கட்சியும் அப்படிதானே செய்வாங்க. அப்போ கூட்டம் சேருவது இனி ஆபத்து என்பதை அவர் உணர்ந்து விட்டார். தான் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் அது பயன்படும் என்று நினைச்சிருக்கிறாங்க. அது நடந்திருக்குது. ஆனால் மக்கள் மனசுல அந்த நிகழ்ச்சி ஒரு பாசிங் கிளவுட். நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சி, இப்ப நான் சொல்லும்போது சீகாக்குளம் நிகழ்ச்சி 3வது நிகழ்ச்சியா வந்துருச்சு. நம்முடைய பெண்களுடைய அந்த உலக கோப்பை கிரிக்கெட்ல பெற்ற வெற்றி. சோ விவாதத்துக்கும் பெருமைக்கும் பல நிகழ்ச்சிகள் வரும்போது வெட்கத்திற்கும் சோகத்திற்கும் உள்ள நிகழ்ச்சிகள் பேசப்பட்டு மறக்கப்பட்டு விடும். அப்படிதான் அது போயிருக்கு. இல்லை, சிபிஐயும் தேவையான அளவுக்கு விசாரிச்சு வச்சுக்குமா? சாதகமாக செயல்படுது ஒன்றிய அரசு, சாதகமாக செயல்படல அப்படிங்கிறது 2வது பட்சமாக இருந்தாலும் என்னென்ன முறையாக செய்யணும், எதை விசாரிக்கணும், எந்தெந்த ஆவணங்களை திரட்டணும் அப்படிங்கிறது அதை கண்டிப்பாக எல்லாம் செஞ்சிடும். அப்படிதானே? தாராளமா செய்வாங்க. நீங்க அந்த நிறைய பேர் பொது விஷயத்துல அந்த அம்மா தமிழ்நாட்டுல அருணா ஜெகதீசன் கிட்ட பஸ் அந்த ஆரன் அடிச்ச அந்த சப்ஜெக்ட் பல பேர் சொல்லி இருக்கிறாங்க. எந்த இடத்துல நீங்க நிறுத்தணும்னு சொல்றதும், ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சி கண்டினியூஸா நடக்கக்கூடாதுன்னு சொன்னதும் பெரும்பான்மை ஆட்கள் சொன்னது. அதையெல்லாம் அருணா ஜெகதீசன் தலைமையில இருந்த குழுவுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதை நோக்கி அதுக்கு கேள்வி பதில் வாங்குற மாதிரி சிபிஐ செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. சோ அந்த பக்கம் தான் சிபிஐ போகும்.
அதை நாங்கள் செய்தோம் என்று நமக்கு ஒரு நம்பிக்கையை விதைப்பார்கள். இன்னொன்று பரபரப்பாக பேசப்படுவது பீகார் தேர்தல் அறிவிச்சதும் தெரியல. தேர்தல் இப்போ வரப்போகுது, முதல் கட்ட தேர்தல். தீவிர பிரச்சாரம், மோடியும் சரி ராகுலும் சரி. காங்கிரஸை மிரட்டி முதல்வர் இவர் தான் தேஜஸ்வி தான் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கிறாங்க. ஆர்ஜேடி அப்படிங்கிற குற்றச்சாட்டை மோடி வைக்கிறார். ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா அப்படின்னு பதிலுக்கு இவங்க சொல்கிறாங்க. இளவரசர், 2 இளவரசர்கள், ஒருத்தர் ஒன்றியத்தில் அரசியல் உட்காந்துருக்கிறாரு, அவர் இந்தியா பூரா கொள்ளடிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இன்னொரு இளவரசர் பீகாரில் இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே காட்டாட்சி நடத்தக்கூடியவர்கள், ஊழல் செய்கிறவங்க தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. பிப்ரவரி 14 தான் உண்மையான தீபாவளி பீகார் மக்களுக்கு அப்படிங்கிறாரு அமித்ஷா. 18 தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு அதான் நல்ல நாள் அப்படிங்கிறார் தேஜஸ்வி. களம் எப்படி இருக்கு? பீகாரினுடைய தேர்தல் இன்னமும் நம்ம போன பேட்டியில் நான் சொன்ன மாதிரியே ஆங்கில நாளிதழ்களில் நடுப்பக்க கட்டுரையாக வந்து கொண்டே இருக்கிறது. தமிழ் நாளிதழ்கள்லையும் பீகார் செய்தி தொடாம எந்த பேப்பரும் இல்லை. வடக்கு பகுதியில் சில விஷயங்களை நம்ம கேள்வி கேட்டு வாங்கும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, திட்டமிட்டு சில மீடியாக்களை பேச வச்சு, அந்த மீடியாக்கள்ல நீங்க இந்த நம்முடைய காயின் போடுவோம்ல, அது மாதிரி ஒவ்வொரு கட்சியினுடைய நேம மேல போட்டிருப்பாங்க. 0 ராஜவேல்கிட்ட கருத்து, பால்கி கிட்ட கருத்து, இது மாதிரி ஒரு 20 பேர்ட்ட கருத்து. அப்போ 20 பேர்ட்ட வாங்கின கருத்துல எத்தனை பிஜேபி, எத்தனை தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு நீங்க கணக்கில் போட்டு அதுல ஒரு 9 குழுக்கள், அதாவது 9 டீம் அந்த இதை அறிவிச்சாங்க. அந்த அறிவிச்சது பூரா பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையோடு பிஜேபி நிதிஷ்குமார் ஆட்சி அமையும். இதுதான் அவங்க முதல்ல பேச வச்சது. பேச வச்சதுக்கு அப்புறம்தான் ரியாலிட்டி கீழே வேகமா போச்சு. யாருக்கு சாதகமானா இந்தியா கூட்டணிக்கு சாதகமா. அது நம்ம போன பேட்டியில சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, தேஜஸ்வி யாதவுக்கு வரக்கூடிய கூட்டங்கள், அவருக்கு பக்கத்துல துணை முதலமைச்சரா ஒரு கட்சி சேர்ந்திருக்கிற ஆட்கள், அது ஒரு ஜாதி அமைப்பு தான். அந்த அமைப்பு இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா, நேத்து காலையில ராகுல் காந்தி போட்ல போய் தண்ணியில குதிச்ச நிகழ்ச்சியில கூட அந்த துணை முதலமைச்சர் கட்சியை சார்ந்தவர்கள் 3 பேர் அவர் கூட குதிக்கிறான். அப்போ ராகுல் காந்தி டுவர்ட்ஸ் பப்ளிக் பீகாருக்குள்ள இவங்க பலவிதமான விஷயங்களை பேசுறாங்க. உங்ககிட்ட ஏது காசு, நீங்க எப்படி நடைமுறைப்படுத்த முடியாத விஷயத்தெல்லாம் சொல்றீங்க. பட் அதெல்லாம் பீகார்ல எடுபடல. பீகார்ல எடுபட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, இவர்கள் சொல்லுவது நடக்கவில்லை என்கின்ற அந்த நெகட்டிவ் இருக்குல்ல, அதாவது நிதிஷ்குமார் சொன்னது நடக்கலன்ற அந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை நம்முடைய காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கு 2 ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டாங்க. 1 வேலை இல்லாத இளைஞர்கள், 2 தொழிற்சாலை உருவாக்கம், 3 இடதுசாரி அறிக்கையில் இருக்கக்கூடிய அந்த 100 நாள் வேலை திட்டம். ஏற்கனவே நிதிஷ்குமார் 200 நாள் ஆக்குறேன்னு சொல்லி 100 நாள் வேலையை 34 நாளா குறைச்சதுனால இப்போ நாங்க எல்லா மாவட்டங்களிலும் 200 நாள் வேலை கொடுப்போம் என்று சொல்லுவது ஒரு மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில் அவங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போய் நிறுத்தியது. அதுல வந்த வெளிப்பாடுதான் காட்டு தர்பார், ஜங்கிள் ராஜ். அதுக்கும் அவங்க எப்படி பதில் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, யாருக்குமே நிலத்தையோ நிலக்கரி சுரங்கத்திற்கான அனுமதியோ நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அதை கவுண்டர் பண்ணி முடிச்சுட்டாங்க. திருவாய் மலர்ந்த மாதிரி நீங்க ஒரிசா சப்ஜெக்ட்ல தமிழனிடம் சாவி சிக்கிக்கொள்ளும், ஆகவே அந்த தமிழனை உருவாக்கக்கூடிய அந்த டீமுக்கு நீங்க வாக்களிக்காதீர்கள் என்று ஆன்டி தமிழ் அல்லது தென் பகுதி மக்களுக்கு எதிரான மனநிலையை விதைச்சாங்க. அதுல ஓரளவு அவங்க வெற்றியும் பெற்றாங்க. பீகார்ல இப்ப என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, பீகார்ல இருக்கக்கூடிய மக்களை தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வன்முறைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் திமுக தலைமையிலான சர்க்கார். இது மீடியால மிகப்பெரிய வெளிச்சம் பெற்று விட்டது. அன்னைக்கு ஆங்கில பேச்சுவார்த்தை அந்த விவாத மேடையில பேசும்போது ஜனங்க கிட்ட எல்லாம் போய் கேள்வியே கேட்கல. இப்ப பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி எல்லா இடத்துலயும் போய் கேட்கறாங்க. 15 பேர்ல ஒரு ஆளு கூட உங்களுக்கு பீகாரில் நாங்க நல்லா இருந்திருப்போம்,
எங்களுக்கு தமிழ்நாடு இவ்வளவு டேஞ்சர் பண்ணது என்று யாரும் சொல்லவில்லை. நம்ம காஞ்சிபுரம் பக்கத்துல உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு டான் குரூப் சவுத்துக்கும் காஞ்சிபுரத்தில் உள்ள தமிழர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை வந்தப்போ அந்த சண்டையில அவங்க வன்முறை செய்ததாகவும் அது தமிழ்நாட்டினுடைய இமேஜை கெடுத்ததாகவும் பிஜேபியினுடைய பேச்சாளர் விவாத மேடையில பேசினார். அந்த ஏரியாவிலே போய் மக்கள் கேட்ட போது அது ஒரு சில குடிகாரர்களால் ஏற்பட்ட கல்வீச்சு சம்பவம். போலீஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர்களை கொண்டு வந்துட்டாங்க. பிஜேபியினுடைய ஆட்கள் இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு ஆண் நண்பரை அடித்து போட்டுவிட்டு ஒரு பெண்ணுக்கு வன்புணர்வு செய்து விட்டார்கள். உடனே பறந்து அடிச்சு வானதி சீனிவாசன் தலைமையில ஒரு குழு போயிருக்காங்க. அந்த குழு போய் பார்த்துட்டு காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகளை பற்றி அந்த சென்னை பல்கலைக்கழகம் மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவங்களுடைய வேலை. அதாவது கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு 1-2 பலகீனங்கள் இருப்பதை பூதாகரமாக்கக்கூடிய வேலையை பிஜேபி ஆட்கள் செய்யறாங்க. அதேதான் அவங்களுடைய தலைவர் மோடியும் செய்தார். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னா, தமிழ்நாட்டினுடைய எல்லா இடங்களிலும் வடக்கு ஆட்கள் இங்கே நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், எங்களுக்கு வேலை தமிழகத்தில் வேண்டும், எங்கள் வாக்குகள் பீகாரில் நீடிக்க வேண்டும் அப்படின்னு அவன் பேட்டி கொடுக்குறான். அப்போ இவர்களுக்கு அது சரியா அமையல. பீகார்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்திருக்கிறது. கவர்ச்சிகரமான டிமாண்ட் இல்ல, சரியான டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி 6ஆம் தேதிக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்பு தனக்கு எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தி கொண்டு பிஜேபி முயற்சி செய்யும். அதை கவுண்டர் செய்வதற்கு இந்தியா கூட்டணி சுறுசுறுப்பாக காங்கிரஸ் தலைமையோடு அந்த வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்த்து அந்த பிப்ரவரி நம்முடைய 14ஆம் தேதிக்கு பதிலாக 18ஆம் தேதி நாங்கள் வெற்றி வாகை சூடுவோம் என்பது இன்னைக்கு பேசுபொருளா எல்லா ஊடகத்திலையும் வந்திருக்குது. நாம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அந்த மாற்றம் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அசைவினை ஏற்படுத்தும். தேஜஸ்வி யாதவ் பேசியிருக்கிறாரு, யோகேந்திர யாதவ் பேசியிருக்கிறாரு, ஆம் ஆத்மி கட்சி பேசியிருக்கு. சோ ஒரு தேசிய அளவில் ஒரு மாற்ற நிகழ்வு என்பது பீகாரினுடைய தேர்தல் முடிவை வைத்து இருக்கும் என்றுதான் நாமெல்லாம் கருதுறோம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பரபரப்பா பேசப்பட்டது. பாஜக தேர்தல் வாக்குறுதி என்ன, அது பேசப்படுகிறதா? அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் ஏதாவது? அவர் முதல்ல ஒரு 10,000 போட்டாரு, மகளிருக்கு 10,000 போட்டாரு. அதுக்கப்புறம் 1 கோடி பேருக்கு வேலை கிடைக்கும், அதுக்கான திட்டம் எங்கள்கிட்ட இருக்குன்னு நிதிஷ்குமார் சொன்னார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் எங்கள்கிட்ட இருக்குன்னாரு. மற்றபடி காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையும் காங்கிரசினுடைய ராகுல் காந்தியினுடைய மக்கள் சந்திப்பு இயக்கமும் ஒரு பலத்தை உருவாக்கி இருக்கிறது. அவங்க சொல்லி இருக்கிறது, நிறைவேற்றப்படாத நிதிஷ்குமாரினுடைய கோரிக்கைகள், அதற்கு முன்பே காங்கிரஸ் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் ஒரு குறுகிய காலத்தில் இந்த கூட்டணி அமுலாக்கும். அந்த திசையை நோக்கி காங்கிரஸ் கட்சி இந்த மிக பெரிய கூட்டணியை கொண்டு செல்லும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல திசையில போகுது. ஆனால் பிஜேபி அறிக்கை வெளியிடதான் இருந்தாங்க. அறிக்கை தயாரிக்கிறதுக்கு ஒரு குழு போட்டாங்க. இதுவரைக்கும் அந்த அறிக்கையினுடைய வெளிப்பாடு எங்கேயுமே வரல. அவர்கள் பேசுகின்ற மீடியாக்களில் கூட காணவில்லை. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்கள் நிதிஷ்குமார் முதல்வர்கள் என்று நினைக்காதீங்க, பொருத்தமான பீகாரி ஒருத்தர் நிதிஷ்குமாருக்கு பதிலாக வந்தாலோ அவரும் நிதிஷ்குமாரை போன்றுதான் செயல்படுவார்கள். சால்ஜாப்பு வார்த்தைகள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுபொருளா இன்னொன்னு என்ன மாறி இருக்குன்னு சொன்னா, இடதுசாரிகளுடைய அறிக்கை, அதுல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர் முன்னேற்றங்கள் சம்பந்தமான ஏற்பாடு, பாவர்ட்டியில பீகார் இருக்கக்கூடிய நிலைமையில் முன்னேற்றம், பொல்யூஷன்ல மற்ற கரப்ஷன்ல இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு முடிவு கட்டுதல், இதெல்லாம் இதுல வந்திருக்கு. அதனால இந்த 3 தேர்தல் அறிக்கையை வைத்து பார்க்கும்போது கிடைச்ச விவரங்களில் இந்தியா கூட்டணி இடதுசாரிகள் செயல்படுகின்ற இடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. பிஜேபிக்கு அந்த சீட் கிடைக்காத அந்த ஆட்கள் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புல அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அதையும் இந்தியா கூட்டணியினுடைய டீம் தனக்கு சாதகமாகத்தான் பயன்படுத்தக்கூடிய பார்க்கிறார்கள். அதனால ஒரு சரியான தேர்தல் முடிவினைத்தான் பீகார் மக்கள் கொடுப்பார்கள் என்றுதான் நம்ம நம்புறோம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான
தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.